வுது எடுத்தால் நாங்கள் சுத்தமாகிறோம்டா உடல் மட்டுமல்ல சுத்தமாகிற எங்கள்ட உள்ளம் சுத்தமாகறான்னு சொன்னால் பாவத்திலிருந்து எங்கள்ட உள்ளம் சுத்தமாகிற. அப்போ தான் நாங்கள் ரசிக்கணும். இதில் இவ்வளோ பிரயோஜனம். அதனால் அந்த தொழுகைகளில் கவனமாகிக்கணும். வுது செய்யும் போது கவனமாகிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சஹாபாக்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் துஹா தொழணும் என்று வசியத் செஞ்சு, அப்படி 3 விஷயத்தை மட்டும் வசியத்தாக ஒருத்தருக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறேன்னு சொன்னால் எது விசேஷம்? அந்த ஆள் விசேஷமா இல்லாட்டி அந்த 3 விஷயம் விசேஷமேக்கும்? அந்த வார்த்தை பிரயோகத்தில் கவனமாகிக்கும். உண்மையிலே அதில் கவனமாக ஈக்கத்தான் வார்த்தை பிரயோகத்தில். அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரியாக்களாக இருந்தாலும் சரி. சில நேரத்துக்கு நாங்கள் கணக்கு எடுக்காமல் சின்ன பிள்ளைகளுக்கும் கூட டக்குன்னு ஒரு வார்த்தையை பேசிட்டு, ஆனால் அது உள்ளத்தில் சரியாக பதிஞ்ச அப்புறம் அழிக்கல. நோம்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை படித்தா நல்லமுன்றதுனால நாங்கள் வளமையாக பார்த்து கொண்டு வந்த அந்த தலைப்பு அப்படியே நிப்பாட்டிட்டு நோம்போடு சம்பந்தப்பட்ட தலைப்புகளை பார்த்து கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரமதானுக்கு பிறகு விடுபட்டு திரும்ப நாங்கள் சென்ற கிழமை ஆரம்பித்து ஒரு பொதுவான ஒரு தலைப்பை நாங்கள் போன கிழமை பார்த்தோம். நாங்கள் இன்றைக்கி எங்கள்கிட்ட அந்த அடிப்படை தலைப்புக்கு வாரோம். அதாவது தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு அதே தலைப்புக்கு வாரோம். அதில் நாங்கள் சுன்னத்தான தொழுகைகளை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். அதில் நாங்கள் பார்க்க வேண்டியது வித்ர் தொழுகையை பற்றி. அதில் நிறைய விஷயங்கள் டீப்பாக பார்க்குறதுக்கு தேவையாந்திக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் துஹா தொழுகையை பற்றி நாங்கள் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு அடுத்தடுத்த தலைப்புகளை நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது சம்பந்தமாகவும் நாங்கள் இதுக்கு முந்தி பேசிக்கிறோம், துஹா தொழுகை சம்பந்தமாகவும் பேசிக்கிறோம். ஆனாலும் அந்த பாடத்தில் ஓர்டரில் இந்த தலைப்பு வாரத்தினால நாங்கள் அதை பற்றி இன்னொருக்கா பார்ப்போம். அதில் ஒரு ஆபத்தும் இல்லை, பிரயோசனம்தான். நாங்கள் எங்களை இன்னும் கொஞ்சம் உஜாராக்கி கொள்ளலாம், எங்களை கொஞ்சம் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் கொண்டு செலுத்துறதுக்கு மாதிரி எங்களை தூண்டிக்கொள்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொண்டு இருக்குது. முதலாவது, லுஹா தொழுகைன்றது தெரியாத ஆட்கள் இல்லை. லுஹா தொழுகைன்றது தெரியாத ஆட்கள் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக லுஹா தொழுகைன்ற ஒரு தொழுகை ஈக்குறன்றது. சிலாக்கள் தொழுதிக்கும், சிலாக்கள் தொழாமலிக்கும். ஆனால் லுஹா தொழுகைன்னு ஒன்று ஈக்குது. அந்த லுஹா தொழுகைன்றது காலை நேரத்தில் தொழக்கூடிய ஒரு தொழுகைன்றதும் தெரியும் எங்களுக்கு. அந்த தொழுகை சம்பந்தமாக நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் வந்திக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா. ஒவ்வொரு நாள் காலையிலே உங்களது உடம்பிலுள்ள ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் நீங்கள் சதகா கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறோம். எங்களோட உடம்பில் உள்ள ஒவ்வொரு மூட்டு பாருங்கள், விரலை பார்த்தாலே அதில் எத்தனையோ மூட்டு இருக்குது. அல்லது உறுப்புக்கள், உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சதகா கொடுக்கும். நான் நெட்டில் கொஞ்சம் தேடி பார்த்தேன், எத்தனை மூட்டிக்குது உடம்பில். 360க்கு மேலே மூட்டுக்கள் இருக்கிறாங்க எங்களோட உடம்புல. எங்களை கண்ணுக்கு விளங்குறது பார்த்தா 100க்குள்ளே இருக்காது போலதான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புல 360க்கு மேற்பட்ட மூட்டுக்கள் ஈக்குது. அப்போ அதை ஒவ்வொன்றுக்குமே மனுஷன் சதக்கா கொடுக்கணும். இப்போ சதக்கான்ற ஒன்றே எங்களோட மனசுக்கு வாரது சல்லியோடு சம்மந்தப்பட்டதே. சல்லி கொடுக்கணுன்றது தானே எங்களுக்கு நினைவார். நாங்கள் சென்ற பாடத்துலேயும் பார்த்தோம், சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாக்குவாதப்பட்டாங்க. வசதி உள்ளாக்கள் சதக்கா கொடுக்குற, எங்களுக்கு சதக்கா கொடுக்கலா, எங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தாங்கன்னு சொல்லி. அப்போ நபி காட்டி கொடுக்குற, இது செஞ்சால் சதக்கா, அதாவது பணம் இல்லாமலும் சதக்கா செய்யலும் என்று சில வழிமுறைகளை காட்டி கொடுக்குற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கேயும் அதை சொல்லி கொடுக்குற. நீங்கள் உங்களோட உடம்புல உள்ள எல்லா மூட்டுக்கும் எல்லா உறுப்புக்கும் ஒவ்வொரு நாளும் காலையாகினா சதக்கா கொடுக்கணும் என்றுட்டு நபி சொல்லி கொடுக்குற. ஃபகுல்லு தஸ்பீஹத்தின் சதக்கா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹான் அல்லாவும் சதக்கா. அப்போ பணம் தேவையில்லை. சுப்ஹான் அல்லாஹ் என்று ஒருத்தர் செஞ்சால் சதக்கா. என்ன தேவையில்லை, தொழுகைக்கு பிறகு 33 முறை எண்ணி சுப்ஹான் அல்லாஹ் சொல்கிறான்றது ஒரு வணக்கம்.
அது அல்லாத மற்ற நேரங்களில் நாங்கள் என்ன தேவையில்லை. அதனால தான் அந்த தஸ்பீஹ் மணி தேவையில்லைன்ற. தொழுகைக்கு பிறகு 33 முறை 33 முறை 34 முறை தஸ்பீஹ் செய்யணும். அது எங்களுக்கு விரலால் செய்யலாம். காலை மாலையில்னு சொன்னால் 100 முறை செய்கிறதுக்கு வந்திக்கிறோம், அதுக்கு மேலே வந்தில்லை. அதனால் அதுக்கு மேல் உள்ளதை நாங்கள் என்ன தேவையில்லை, சும்மா சொல்லிக்கொண்டே போகணும், அதுக்கு எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்போ நபி சொல்கிறீங்க ஃபகுல்லு தஸ்பீஹத்தின் சதகா வகுல்லு தஹ்மீதத்தின் சதகா, அல்ஹம்துலில்லாஹ் என்றதும் சதகா. அதே போல் லா இலாஹ இல்லல்லாஹ் தஹ்லீலா என்ற அரபுல லா இலாஹ இல்லல்லாஹ் என்றதும் சதகா. அதே போல் அல்லாஹு அக்பர் என்றதும் சதகா. வ அம்ரும் பில் மஅரூஃபி சதகா, நல்லொரு விஷயத்தை ஒருத்தருக்கு ஏவினால் அதுவும் சதகா. எங்களை சொந்த பிள்ளையாய்க்கு இருந்தாலும் பரவாயில்லை, தொழில் இல்லாத நேரத்துக்கு டைம் சரியாகிச்சு தொழுங்கோ இன்னும் நல்ல ஒரு விஷயத்தை ஏவினா அது சதகா. அதில் பல நன்மைகள் கிடைக்கும். நான் என் பிள்ளைய கவனித்த நன்மைனே கிடைக்கும், நல்ல ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு ஏவின நன்மைனே கிடைக்கும், அவர் தொழும் போது அந்த தொழுது நன்மை வினை கிடைக்கும். அப்படி நிறைய நன்மைகள் அதில் எங்களுக்கு கிடைக்கும். அந்த உடைச்சுடைச்சி பார்த்தா விளங்கும் இதில் எங்களுக்கு எவ்வளோ நன்மைக்கிறேன்னு சொல்லி. உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயத்தை சுருக்கமாகத்தான் சொல்லிக்கிறோம். நாங்கள் அதில் கவனம் செலுத்தின விளங்கும் இதில் இவ்வளோ பிரயோசனம் ஈக்கிறான் பாருங்க. நாங்கள் எங்கிட்ட பிள்ளை உண்டுக்கு என்கிட்ட பிள்ளைக்கு நான் இப்போ இஷாட டைம் ஆகியாச்சு நீங்கள் தொழுங்கன்னு சொன்னோன்னே அது உள்ள காலம் எனக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கிறான்னு பாருங்கள். உண்டு நன்மையை நான் ஏவினேன், தொழுங்கோன்றது ஒரு நன்மை, அந்த நன்மையை ஏவினத்துக்காக எனக்கு சதகார நன்மை கிடைக்கும் உண்டு. ரெண்டாவது நான் வாப்பாவாக நடந்து கொண்டது, பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டதுக்காக எனக்கு நன்மை கிடைக்கும். அவர் தொழுதோடனே நான் நல்ல ஒரு விஷயத்தை ஏவினேன், நான் ஏவி ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் அவருக்கு கிடைக்கிற அதே நன்மையே கிடைக்கும். 3 இப்படி நிறையிக்கிற அந்த ஒரு ஹதீஸ் உண்டு. நாங்கள் கஃபூரியாவில் படிக்கிற நேரம் 1ஆம் வகுப்புல எங்களுக்கு படித்து தந்த ஹதீஸ். என்ன ஹதீஸ்ண்டா, அந்த ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஃபர்தான தொழுகைகளை தொழுதால் 5 நேரம் தொழுதான்னு சொன்னால் அது எது மாதிரின்னா அவங்களோட வீட்டுக்கு முன்னால் உள்ள பிபாபி அஹதிக்கும், உங்களோட வீட்டுக்கு முன்னால் உள்ள ஆற்றுல 5 முறை குளிக்கிற மாதிரி என்று நபி சொல்கிறார். அப்புறம் நபி கேட்குற, அப்போ ஒருத்தர் ஒரு நாளைக்கு 5 முறை குளித்தா அவரோட உடம்புல ஊத்தைக்குமா என்று கேட்குற. சளி வரும், அது வேறு விஷயம். இந்த உண்மையிலே ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 5 முறை குளிச்சாரு சொன்னால் அவனோட உடம்புல ஊத்தைக்காது. அப்போ நபி சொல்கிற ஃபதாலிக மசலு ஸலவாத்தில் ஹம்ஸ், அதுதான் கடமையான 5 தொழுகைக்கு முறை உதாரணம். 5 நேரம் நீங்கள் குளித்தா உங்களோட உடம்புல ஊத்த இல்லாதது மாதிரி, இல்லாமலாகிறது மாதிரி நீங்கள் 5 நேரம் தொழுதா உங்களோட பாவங்கள் இல்லாமலா, அல்லாஹ் உங்களை பாவத்திலிருந்து கழுகிறார். அப்போ உண்மையிலே நாங்கள் நோமலாகவே சுத்தமாகிறோம். நாங்கள் தொழும்போது எங்களுக்கு விளங்குறோம், நாங்கள் சும்மா அதை ரசித்து கேட்டு பார்த்தா தான் விளங்குறோம் இதில் இவ்வளோ பிரயோசனம் இருக்கிறான். சுண்ணத் தொழுதா அது அதை தாண்டினது. நான் கடமையான தொழுகையில கவனமாக இருந்தாலே பாவங்களிலிருந்து நான் சுத்தமாகிறேன். வுது எடுத்தால் நாங்கள் சுத்தமாகிறோம்டா உடல் மட்டுமல்ல சுத்தமாகிறேன், எங்கள்ட உள்ளம் சுத்தமாகறான்னு சொன்னால் பாவத்திலிருந்து எங்கள்ட உள்ளம் சுத்தமாகிறேன். அப்போ தான் நாங்கள் ரசிக்கணும் இதில் இவ்வளோ பிரயோஜனம். அதனால் அந்த தொழுகைகளில் கவனமாகிக்கணும், வுது செய்யும் போது கவனமாகிக்கணும். அதனால் இவ்வளோ நன்மைகள் இருக்கிற பாருங்கள். நபி சொல்கிற வனஹியுன் அனில் முன்கர் சதகா, பாவம் ஒன்றை தடுத்தாலும் சதகா. இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு 360க்கு மேலே சதகா செய்யணும் என்று நபி சொல்லிட்டு சொல்கிற வயுஜ்ஸிஉ அன் ஸாலிக ரக்அத்தானி யர்கஉஹுமா ஃபித்துஹா, ஒருத்தர் அதிகாலையில் அல்ல காலையில் சூரிய உதிச்சதுக்கு பிறகு 2 ரக்அத் தொழுதால் அது எல்லாத்துக்கும் அது சமமாகிடும் என்று நபி சொல்கிறார். அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் சதகா கொடுக்கணும். ஒருத்தர் காலையில் துஹா தொழுக 2 ரக்அத் தொழுதுட்டா அந்த சதக்கா அப்படியே அடைப்பட்டாச்சு. அதுக்கு பிறகு எண்ணி சதக்கா செய்ய தேவையில்லை. அந்த 300 எங்கள் உடம்புல உள்ள எல்லா மூட்டுக்களுக்கும் சமனாக நாங்கள் சதக்கா செஞ்ச மாதிரி. அப்புறம் அந்த பொறுப்பு நீங்கியாச்சு. இது அந்த துஹா தொழுகை தொழுகிறதால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம். என்ன பிரயோசனம்? எங்கள் மீது ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையான அந்த 360க்கும் மேற்பட்ட சதக்காவை 2 ரக்அத் தொழுகிறதோட நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அப்படி ஒரு பயன் ஒன்று எங்களுக்கு இதில் கிடைக்குது. அடுத்தது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சஹாபாக்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் துஹா தொழணும் என்று வசியத் செஞ்சீங்க. இஸ்லாத்தில் நல்ல அமல்கள் நிறைய இருக்கிறது.
தொழுகிறதும் நோன்பு பிடிக்கிறதும் ஜக்காத் கொடுக்கிறதும் ஹஜ் செய்கிறதும் மட்டுமல்ல நல்லமல் நிறைய. அப்படி நல்லமல் நிறைய இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சஹாபாக்களை பார்த்து நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லி 3 விஷயத்தை வசியத் சொல்லி, அப்படி 3 விஷயத்தை மட்டும் வசியத்தாக ஒருத்தருக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறேன்னு சொன்னால் எது விசேஷம்? அந்த ஆள் விசேஷமா இல்லாட்டி அந்த 3 விஷயம் விசேஷமே? அந்த 3ம் விசேஷம். ஆளும் விசேஷம் தான், இல்லாட்டி எல்லாருக்கும் வசியத் செய்யலே அந்த ஆளை பிடிச்சி வசியத் செஞ்சால் அந்த ஆளும் விசேஷம். அந்த 3 விஷயத்தை 2-3 பேருக்கு தொடர்ச்சியாக வசியத் செஞ்ச அர்த்தம் அந்த 3 விஷயமும் விசேடமான விஷயங்கள்னு அர்த்தம். பாருங்க, ஒரு சஹாபி சொல்ற, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற அதே செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹும் சொல்ற அவுசானி ஹபீபி. இது அபூ தர்தா சொல்ற வார்த்தை ரலியல்லாஹு அன்ஹு. அவுசானி ஹபீபி, எனது நண்பன், விருப்பத்துக்குரிய நண்பன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற அவுசானி ஹலீலி, அதுவும் உற்ற நண்பன். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த வார்த்தையை பாவிச்சுக்கிறார். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹலீல் என்ற அந்த வார்த்தையை பாவிச்சுக்கிறார். ஹலீல் என்றால் உற்ற நண்பன். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அப்படி சொல்றேன்டா, அந்த அல்லாஹுவுக்கும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேலே எவ்வளோ நெருங்கின தொடர்பு கொண்டு யோசிச்சு பாருங்க. அப்போ அதே வார்த்தையை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற ஹலீலி, எனது உற்ற நண்பன் எனக்கு 3 விஷயத்தை வசியத் செய்தார். என்ன 3 விஷயமும்? ஒன்று, லன் அதஅஹுமா மாஷித், நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அதை விடப்படாது என்று எனக்கு வசியத் செய்தார். பாருங்க, நபி செல்லில் அந்த அம்மா, அதாவது நான் மௌத்தாகும் வரைக்கும் செல்லில்லை, உயிரோடு இருக்கும் வரைக்கும் அர்த்தம் என்ன? மௌத்தாக காட்டில் தானே அந்த மௌத்துன்றதை பாவிக்காம வாழ்க்கைன்றதை பாவிச்சுக்கிறேன். நான் இதுக்கு முந்தைய ஒரு சம்பவம் சென்றேன். ஒரு டாக்டர் உண்டு கிட்ட ஒருத்தர் மறந்துருக்க பேசி அந்த வார்த்தை பிரயோகங்கள் கவனமாயிக்கணுன்றது தான் அது சொல்கிறேன். டாக்டர்கிட்ட மருந்து எடுக்க போனால் டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தான். 3 மாதம் பிறகு வாங்கேன்டாம். அப்படி தானே பெரிய நோய்களுக்கு. அப்புறம் 3 மாதம் பிறகு போனது பிறகு சரி இதே பாவிங்க இன்னும் 3 மாதத்துக்கு இன்னும். அப்புறம் வந்தான். அடுத்த முறை இவர் நினச்சிக்கொண்டு இப்போ குறைச்சுவார், கூட்டுவார், வானம் உண்டுவார்னு சொல்லி பிரச்சனை இதே இன்னும் 6 மாதம் பாவிங்க. அப்போ அந்த நோயாளிக்கு சூடாகி கேட்டான், அப்போ நான் சாங்காட்டில் இதையா பாவிக்கணும் என்றான். அப்புறம் டாக்டர் சொன்னால் இல்லை அப்படி பேசுவான், நீங்கள் உசுரோட காட்டிலும் இதை பாவிங்கன்னு சொல்லி 2 முறை அறுத்துத்தான். நான் மௌத்தகங்காட்டிலும் இதை பாவிக்கணும்னு சொன்னால் டாக்டர் சொன்னால் இல்லை நீங்கள் வாழுங்காட்டிலும் இந்த உலகத்தில் உசுரோட காட்டிலும் நீங்கள் இதை பாவிச்சா சரிண்டா. 2க்கும் சரி ஒரே கருத்து, ஆனால் அந்த வார்த்தை பிரயோகத்தில் சரி வித்தியாசம் இருக்குது. ஒரு செய்தி என்று சொல்லப்படுற எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டான், நபி பெரியாளா நீங்கள் பெரியாளான்னு சொல்லி. அப்படின்ற அர்த்தம் யார் மூப்புன்ற அர்த்தம். அப்புறம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னான், நபி பெரியவர், வலாக்கின்னி உலித்து கப்லம், ஆனால் நான் அவரை விட முந்தி பிறந்தேன். பாருங்க, அந்த பெரியவர்ன்ற வார்த்தை தவறியாவது எனக்கு வரப்படாதுன்றதுல அவர் கவனமாயிருந்தி. நபி பெரியவர், ஆனால் நான் அவரை விட முந்தி பிறந்தேன் சொல்லி அந்த அந்த வார்த்தை பிரயோகத்தில் கவனமாகிக்கிறோம். உண்மையிலேயே அதில் கவனமாக ஈக்கத்தான் வேணும். வார்த்தை பிரயோகத்தில் அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரியாக்களாக இருந்தாலும் சரி. சில நேரத்துக்கு நாங்கள் கணக்கு எடுக்காமல் சின்ன பிள்ளைகளுக்கும் கூட டக்குன்னு ஒரு வார்த்தையை பேசிட்டு, ஆனால் அது உள்ளத்தில் சரியாக பதிஞ்ச அப்புறம் அழிக்கலாம். அதை சுற்றி மிச்சம் கவனமாக இருக்கணும். எவ்வளோ தான் கோபம் வந்தாலும் நல்லா ஹிரின்னு தான் சொல்லணும், நாசமாக போன்னு சொல்லப்படும். எவ்வளோ கோபம் வந்தாலும் கவனமாக அந்த வார்த்தைகளை பாவிக்கணும். அது வேறு பாடம் உண்டு, அதை சொல்லி கொண்டு போயெல்லாம் இங்கே இது விஷயத்துக்கு வரும். பாருங்கள், அங்கே வாங்க ஹலீலி ஹபீபி என்ற அந்த வார்த்தையை பாவிச்சுக்கிறேன். ஒன்று, பிசியாமி சலாசத்தி ஐயாமி மின் குல் ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு நோக்க வேண்டும். எங்களுக்கு விருப்பமான நாளில் நாங்கள் நோன்பு நோக்கலாம். இங்கே பொதுவாகத்தான் வந்திருக்கிற 3 நாள் ஒரு மாதத்துக்கு நோன்பு குடிக்கச்சு. அல்லது 2 ஹதீஸை ஒன்று சேர்க்கறதுக்கு மாதிரி ஐயாமுல் பீத்,
சொல்லி 3 நாட்கள் இருக்கும். அதாவது புறப்படி 13, 14, 15 இந்த 3 நாளுக்குன்னு சொல்கிற அல் ஐயாமுல் பீத் வந்து வெண்ணிற நாட்கள், வெள்ளை நாட்கள் அர்த்தம். மொழிபெயர்த்தான்னு சொன்னால் அப்படித்தான் வார். அது புறப்படி 13, 14, 15 வார். அப்படி அந்த 3 நாள் நோன்பு நோக்க சொல்லி நபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் வசியத் சொல்லி செஞ்சு. அது காரணம் என்னன்னு அந்த ஹதீஸுக்கு விளக்கம் செல்லத்தில் சொல்கிற, அது ஒரு மாதத்துக்கு 3 நாள் நோன்பு பிடிச்சா அது ஒரு மாதத்துக்கு நோன்பு பிடிச்ச மாதிரி சமமாம். அது எப்படி 3 நாள் நோன்பு பிடிச்சா ஒரு மாதத்துக்கு சமனார்? அப்படி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறேன். 3 நாள் நபி நோன்பு பிடிச்ச சொன்னதுக்கு காரணம் ஒரு மாதத்துக்கு அது சமன் உண்டு. ஏன்னு கேட்டால், நாங்கள் ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மையை அல்லாஹ் 10 மடங்காக்குறேன். ஆக குறைஞ்சது 70 மடங்காக கூட்டலாம். ஆனால் ஆக குறைஞ்சது நான் ஒரு நன்மை செஞ்சோன்னே அல்லாஹ் ஒன்றாக எழுதுறது. எத்தனை ஆக்கி எழுதுற? 10 ஆக்கி தான் எழுது. அப்போ நான் ஒரு மாதம் 3 நோம்பு பிடிச்சா 30. அதனால தானே நபி ஒரு மாதத்துக்கு எத்தனை நோம்பு பிடிக்க சொல்லிடுற? 3 நோம்பு. அப்படி ஒவ்வொரு மாதமும் நோம்பு பிடிச்சா அவர் வருஷம் ஃபுல்லாக நோம்பு பிடிச்ச மாதிரி. அதனால தான் நான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறேன். நபி அவருக்கு சொன்ன 2வது வசியத் என்னன்னா, வசலாத்தி துஹா, துஹா தொழுகை தொழும்படியும், வேறு ரிவாயத்தில் வர 2 ரகாத் துஹா தொழுகை தொழும்படியும், வ அல்லா அனாம ஹத்தா ஊத்திர், வித்திர் தொழாமல் தூங்க வேண்டாம் என்றும் எனக்கு வசியத் செய்தார். அப்படின்னா தூங்குறதுக்கு முந்தித்தான் வித்திர் தொழணும்ன்றது அர்த்தம் அல்ல. இதில் அர்த்தம் நபி அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் தூங்குறதுக்கு முந்தி வித்திர் தொழுங்க. ஏன்னாட்டா உடுபடவே மாட்டாது வித்திர். தொழாமல் தூங்கினா வித்திர் உடுபடுறது சான்ஸ் இருக்கிறேன். சுபகுக்கு முழிப்பு வந்தால் வித்திர் உடுப்பட்டாச்சு. ஆனால் தூங்குறதுக்கு முந்தி வித்திர் தொழுதா உடுபடுறதே இல்லை. அதனால நபி சொல்லிக்கிறேன், நீங்கள் இது மூலம் செய்யுங்க. பாருங்க, வசியத் செய்கிறதுக்கு எத்தனையோ வணக்கம் இருக்கிறது. ஆனால் நபி 3 விஷயத்தை தேர்ந்தெடுத்தார். ஒன்று, ஒரு மாதத்துக்கு 3 நாள் நோம்பு குடிக்கிறது. 2வது துஹா தொழுகை தொழுகிறது. 3வது வித்திர் தொழுகை தொழுகிறது. இது 3 என்ன தேர்ந்தெடுத்தார். அப்போ அதுக்குள்ளே எது வருகிறது? துஹா தொழுகை தொழுகிறது. அப்போ அது விசேஷமாக விசேஷம் இல்லையா? விசேஷம். இது நபி ஒத்தருக்கல்ல வசியத் செஞ்சுக்கிறது. 2 பேருக்கு வசியத் செஞ்சுக்கிறது. அபூ தர்தா அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்குமே வசியத் செஞ்சுக்கிறது. சரி, இது இதில் சிறப்பில் வந்த ஹதீஸ்கள். இது அல்லாத இன்னும் சிலது வர நான் இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் சொல்லுவேன். அடுத்தது, இந்த துஹா தொழுகைக்கு பல பெயர்கள் இருக்குது. துஹா தொழுகை என்றது ஒரு பெயர் மாதிரி. அடுத்து இந்த பெயர்களே சிக்கலாகப்படாது. ஒரு முறை ஒரு பள்ளியில் எனக்கு ஒரு தலைப்பில் பேச வரைச்சேன்னா உலூஹியாவை பற்றி பேச வரைச்சேன். உலூஹியான்றது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை உண்டு. உலூஹியா. அப்போ நான் ஒரு மணி நேரத்துக்கிட்ட பேசினேன். அதை பற்றி ஒரு பாடம் பண்ண மகர்பிலேருந்து இஷா வாங்காட்டில் நான் பேசியாச்சு. இந்த ஊர்லையால் அது வேறொரு ஊரில் பேசினால் இப்போ 1 மணி நேரம் பேசியாச்சு. இப்போ இஷா தொழுதாச்சு. இஷா தொழுதுக்கு பிறகு என்னோட ஒருத்தர் வந்து பேசிக்கொண்டிருந்தேன். கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டு இருந்துச்சு. அப்போ உதவியா அறுக்கணும் இல்லையா அந்த ஹஜ்ஜி பெருநாளை பிறகுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் 1 மணி நேரம் பேசினேன். அப்படியே வீண். உலூஹியான்றது வணக்கத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறது. உலூஹியா என்றா தொழும்போது நான் வேறொருத்தருக்கும் தொழப்படாது, அல்லாஹ்க்கு தான் தொழணும். குர்ஆன் ஓதும் போது, சதகா கொடுக்கும்போது நான் வேறு அப்படி அந்த இஹ்லாஸாக செய்கிறதுக்கு அந்த வணக்கத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறது தான் உலூஹியான்றது. அந்த மொழித்தல் உலூஹியாம் உதுஹியாம் 2 கிட்ட மாதிரி தானே. அதனால் அவருக்கு சிக்கல் ஒன்று வந்து அவர் நினச்சிக்கொண்டே நான் இவ்வளோ நேரம் உதுஹியாவை பற்றி தான் பேசினேன். அதுமாதிரி துஹா லுஹர் 2 கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இருக்கிறேன். 2 வித்தியாசம். 2 தொழுகைகள் தான். துஹான்றது காலையில் தொழுகிறது, சூரிய உதிச்சதுக்கு பிறகு தொழுகிறது, சூரிய நடுவுச்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொழுகிறது துஹர். ரைட். அப்போ இந்த துஹா தொழுகைக்கு 2-3 பேர் இருக்கிற. ஒன்று துஹா, 2வது அல் இஸ்ராக். இஸ்ராக்குன்னு ஒரு பேர் ஒன்று இருக்கிற துஹா தொழுகைக்கு. ஏன் அந்த பேர் வந்தேன்னு சொன்னால், துஹா தொழுகை காலையில் சூரியன் உதிச்சு கொஞ்ச நேரத்திலிருந்தே தொழ ஆரம்பிக்கலாம். அதில் ஆரம்பத்தில் அந்த துஹா தொழுகையை தொழுதா அந்த துஹா தொழுகைக்கு இஸ்ராக்குன்னு பேர் சொல்கிறேன். அந்த தொழுகிற நேரத்தை வச்சு, துஹா தொழுகையை தொழுகிற நேரத்தை வச்சு அதுக்கு இஸ்ராக்குன்னு ஒரு பேர் ஒன்று இருக்குது. எப்போ துஹா தொழுகையை தொழுதா அதுக்கு இஸ்ராக்குன்ற, துஹா தொழுகை அதுக்கு ஆரம்ப நேரத்தில் தொழுதால் அதுக்கு இஸ்ராக்குன்னு சொல்கிறேன்.
அதில் கடைசி நேரத்தில் துஹா தொழுகையை தொழுதால் அதுக்கு சொல்கிற அவ்வாபீன் என்று. அப்போ அந்த மூணுமே ஒரே தொழுகைக்குரிய பேர் தான். பொதுவான பேர் துஹா. துஹாவை அதோட ஆரம்ப நேரத்தில் தொழுதால், இப்போ சூரியன் 6:30 உதிக்கிறன்னு வைங்களே, நீங்கள் 7 மணிக்கு தொழுதால் அதுக்கு நாங்கள் சொல்ல துஹா தான். ஆனால் அதுக்கு ஸ்பெஷல் பேர் ஒன்றிக்கிற இஸ்ராக். 12:15 இதுக்கு பாங்க செல்ல போகிறேன், இதுக்கு லுஹருக்கு பாங்க செல்ல போகிறேன். நீங்கள் 11:15 11:30 தொலை போகிறேன் துஹா தொழுகை. அது துஹா தான். ஆனால் அதுக்கு ஸ்பெஷல் பேர் ஒன்றிக்கிற அவ்வாபீன் என்ற ஒரு பேர் ஒன்றிக்கிற. அப்படி 3 பேர்கள் இருக்கிற இந்த தொழுகைக்கு. அடுத்தது இந்த தொழுகைக்குரிய நேரம். நாங்கள் நேரத்தை நோமலாக செல்லியாச்சு, ஆனாலும் அதை ஆதாரத்துடன் நாங்கள் இப்போ செல்ல போகிறோம். முதலாவது பாருங்கள், இந்த ஹதீஸை முதல் நேரம் சூரியன் உதிச்சு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கும். அதுக்குரிய ஆதாரம் அம்ரு இப்னு அபஸா என்ற ஒரு சஹாபி சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது, நான் நினச்சேன் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்தபோது, ஃபகதிம்துல் மதீனா, நானும் மதீனாவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈக்கிற இடத்துக்கு போய்த்து ஃபகுல்து அக்பிர்னி அனிஸ் ஸலா, எனக்கு தொழுகையை கற்றுத்தாருங்கள் என்று அம்ரு இப்னு அபஸா என்ற அந்த சஹாபி நபி கிட்ட கேட்கு. அப்போ நபி மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச புதுச்சேரியில் நடந்த சம்பவம் தான் இது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறத பாருங்க, இதில் லுஹா தொழுகையோட ஆரம்ப நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தொழுகை இந்த ஹதீஸில் நபி சொல்கிற சல்லி சலாத்த சுப்ஹ், நீங்கள் சுபஹ் தொழுகையை தொழுங்கள், சும்ம அக்ஸிர் அனிஸ் ஸலாத்தி ஹத்தா தத்லு அஷம்சி ஹத்தா தர்தஃபி, பிறகு சூரியன் உதித்து அது கொஞ்சம் மேலே செல்லும் வரை தொழ வேண்டாம், ஒன்று தொழவான். ஃபஜ்ர் தொழுதால் அதுக்கு பிறகு சூரியன் உதிச்சு கொஞ்சம் அது மிளக்கும் வரைக்கும் எந்த தொழுகையும் இல்லை. அக்ஸிர் அனிஸ் ஸலா, ஒரு தொழுகையும் தொழ வேண்டாம். فإنها تطلع حين تطلع بين قرني الشيطان, ஏனென்றால் சூரியன் உதிக்கின்ற போது ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் தான் உதிக்கின்றது. நான் அதில் விளக்கத்தை பார்க்கல அப்படின்ற என்னண்டு, வஹீன இதின் யஸ்ஜுது லஹல் குஃபார், அப்பொழுது காஃபிர்கள் சூரியனுக்கு சுஜூது செய்வார்கள். அது ஈக்கிற, அது பௌத்தர்களும் ஈக்கிற, ஹிந்துக்களும் ஈக்கிற, முஸ்லிம்கள் எல்லாருமே காலையில் சூரியனை வணங்கு. நாங்கள் கஃபூரியாவில் படிக்கிற நேரம் அங்கே ஒரு கேட் கீப்பர் இருந்த, அவனை பேரும் மறந்து எனக்கு, மஹரகமாக எங்களோட காலேஜுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட வீடு. அப்போ நாங்கள் பள்ளியில் தொழுதுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படி வரும்போது சூரியன் உதிக்கிற நேரம் சரியாக அந்த கேட் கீப்பர்ட ரூமுக்கிட்ட சூரியன் உதிக்கும். இப்படி அவன் இப்படி வணங்குவான், சூரியனை வணங்குற பௌத்தன் சூரியனை வணங்கு. இதே மாதிரி தான் ஹிந்துக்கள், அவங்களும் சூரியனை வணங்குற. இது நபி சொல்ற. அந்த நேரத்தில் ஷைத்தானின் 2 கொம்புகளுக்கு நடுவிலே அது உதிக்கும், காஃபிர்கள் அதற்கு சுஜூத் செய்வார்கள். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் தொலைவானம். எந்த நேரத்தில்? சூரியன் உதிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் தொலைவானம். சும்மா சல்லி, அதற்கு பிறகு தொழுங்கள். அது என்ன தொழு? அதற்கு துஹா தொழு. அப்போ துஹா தொழுகையோட ஆரம்ப நேரம் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. அதே இது சூரியன் உதிச்சு ஹத்தா தர்தஃபே, கொஞ்சம் உஷரங்காட்டில். என்னட்டா அது வரைக்கும் யார் வணங்குற? சூரியனை வணங்குறாக்கள் வணங்குற, காஃபிர்கள் வணங்குற. ஆகவே நாங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கணும். அது தொழுகிறதுக்கு தடுக்கப்பட்ட நேரம். அதுக்கு பிறகு நாங்கள் தொழணும். அதுதான் எந்த தொழுகைக்குரிய, லுஹா தொழுகைக்குரிய முதலாவது நேரம். பின்னால் எங்களுக்கு ஒரு பாடம் கொண்டு வருகிறது, தொழுகை தடுக்கப்பட்ட நேரங்கள் என்று ஒரு பாடம் கொண்டு வருகிறது. அதில் நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே நாங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த துணை நாங்கள் இப்போ பார்த்ததுக்கு காரணம் என்னென்னா, லுஹா தொழுகையோட ஆரம்ப நேரம் எப்போன்றதை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு. அப்போ சூரியன் உதிச்சு கொஞ்சம் நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் மாதிரி தாண்டினதுக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் பெருநாள் தொழுகையும் சூரியன் உதிச்சு 15 நிமிஷம் போகாட்டிலும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரம் தடுக்கப்பட்ட நேரம்ன்றதுனால. ரைட். அப்போ இந்த ஹதீஸில் அதில் கடைசி நேரமும் வந்திருக்கிறது. ஃபஇன்ன ஸலாத்த மஷ்ஹூதத்துன் மஹ்தூரா, ஏனென்றால் தொழுகை பதியப்படும்.
அப்போ நீங்கள் தொலை தொடங்கினால் மலக்குமார்கள் வந்து அதை பதிய தொடங்குவாங்க. ஹத்தா யஸ்தகில்ல வில்லு பிர்ரும், எது வரைக்கும் நீங்கள் தொழலாம் என்றால் நிழல் இல்லாமல் போகும் வரைக்கும். ஏதாவது ஒன்றை நாங்கள் ஒரு இடத்துல நாட்டினால் அதுக்கு நிழல் இல்லாமல் போகிறப்ப சூரியன் நடுவுச்சிக்கு வந்தால் அது வரும் வரைக்கும் நீங்கள் தொழலாம். அது பிறகு மறுபடி தடுக்கப்பட்ட நேரம் வந்தாச்சு. சூரியனை வணங்குறாக்கள் மறுபடி வணங்குற, அது பிறகு நிழல் வரும் வரைக்கும் நாங்கள் தொலையலாம் ஒரு 15 நிமிஷம். அது பிறகு லுஹர் டைம் வரும், அது வரைக்கும் தொலையலாம். அப்போ இந்த ஹதீஸில் லுஹா தொழுகையினுடைய ஆரம்ப நேரமும் சொல்லப்பட்டிருக்கிற, இறுதி நேரமும் சொல்லப்பட்டிருக்கிற. ஆரம்ப நேரம் எப்போ? சூரியன் உதிச்சு கொஞ்சம் விளக்கும் வரைக்கும் தொலையலாம், ஒரு 15 நிமிஷம் ஆகும் வரைக்கும் தொலையலாது. அதே போல் சூரியன் நடுவுச்சிக்கு வரும்போது அந்த தொழுகையை நாங்கள் நிப்பாட்டோம். அது வரைக்கும் எதுக்குரிய நேரம்? லுஹா தொழுகைக்குரிய நேரம். சரி, இப்போ இதுக்கு பெரிய டைம் உண்டிக்கு தானே. இப்போ 7:15 12 மணியாக காட்டிலும் மாதிரி ஒரு டைம் உண்டிக்கிற துஹா தொழுகைக்கு. இதில் எந்த நேரத்தில் துஹா தொழுகிறது சிறந்தது? எந்த நேரத்தில் துஹா தொழுகிறது சிறந்தது? ஒவ்வொருத்தருமே அவருக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி தொழுகிறது அல்ல. சிலா கலைக்கிற வேலை போகிறதுக்கு முந்தி தொழுதுட்டு போனால் அவருக்கு உடுப்படாது என்று வந்தால் அவர் சொல்லலாம் அந்த நேரத்தில். இல்லை எனக்கு இடையில தொழுகிறதுக்கு சந்தர்ப்பம் மீக்கிறான் இருந்தால் எது சிறந்த நேரம்ன்றது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஹதீஸை ஸெய்த் இப்னு அர்கம் என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறார். அன்னஹு ரஆ கௌமன் யுஸல்லூன மினத் துஹா, சிலாக்கள் காலையிட ஆரம்பத்திலேயே, அதாவது 7 மணி 7:15க்கே துஹா தொழுகிறத அவர் கண்டார். யார்? ஸெய்த் இப்னு அர்கம் என்ற அந்த சஹாபி கண்டுட்டு அவர் சொல்கிறார், அமா லகத் அலிமு அன்ன ஸலாத ஃபீ கைரி ஹாதிஹி ஸாஅத்தி அஃதல், இந்த தொழுகையை இந்த நேரத்தில் தொழுகிறதல்ல சிறந்தது, வேறொரு நேரம் மீக்குது அதுக்கு. அப்போ துஹா தொழுகைத அதோட ஆரம்ப நேரத்தில் தொழுகிறதல்ல மிகச்சிறந்தது, அதுக்கு ஒரு டைம் மீக்கிற. அது எப்போண்டார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துல் அவ்வாபீன ஹீன தர்மதுல் ஃபிஸால், ஒட்டக குட்டிகள் தாயோடு இருக்கும் போது அதுக்கு தாங்கிக் கொள்ள இல்லாமல் காலை ஒசத்தி நிழலை தேடி ஓடுற நேரத்தில் துஹா தொழுகிறது தான் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த சஹாபி சொல்கிற ஸெய்த் இப்னு அர்கம். அப்படின்னா இந்த சூரியன் நடு உச்சிக்கு வரும்போது ஒட்டக குட்டிகள் தாயிலிருந்து தூரமாகும். ஏன் தூரமாகிற? அதுக்கு தாங்கிக் கொள்ளையில கால் சூட்டால் துள்ளி 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 பெய்த்து அது நிழல் உள்ள இடத்துக்கு பெய்த்து சேர்றதுக்கு முயற்சி செய்யும். அப்படியான நேரத்தில் லுஹா தொழுகிறது தான் சிறந்தது என்று ஒரு ஹதீஸில் வர. அப்படின்ற அர்த்தம், லுஹா தொழுக சூரியன் உதிச்சு கொஞ்ச நேரத்துலேருந்து ஸ்டார்ட். ஆனால் மிகச்சிறந்தது எப்பன்னு சொன்னால் லுஹருக்கு முந்தின, அதாவது சூரியன் நடு உச்சிக்கு வாரத்துக்கு முந்தின நேரம் 11 மணி 11:30 கால நாங்கள் தொழுவோம்ன்றதுன்னு சொன்னால் அதுதான் சிறந்தது என்றது இந்த ஹதீஸில் சொல்கிறேன். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்துக்கொள்ளணும். சில நேரத்துக்கு நாங்கள் சிறந்ததை செய்ய பார்ப்போம், எங்களுக்கு எல்லாம் முடுபடும். அதனால தானே நபி வித்திரு தொழுகை தொழுகிறது மிகச்சிறந்ததாயிருக்கும் இரவுட கடைசி நேரத்தில். ஏன்னாட்டா அல்லாஹ் முதல் வானத்துக்கு வார நேரம் அது. ஆனால் நபி ஏன் சில சஹாபாக்களுக்கு குறித்து நீங்கள் தூங்குறதுக்கு முந்தி வித்திரு தொழுகையை தொழுங்கன்னு சொன்னால் விடுபடாமல் ஈக்கிறது. சில நேரம் வேறு காரணங்களும் மீக்கும், அதுவும் ஒரு காரணம், விடுபடாமலே ஈக்கிறது. அப்போ துஹா தொழுகை சிறந்தது. சூரியன் நடுவுச்சிக்கு வார அந்த நேரம் கிட்டவாகும் போதுன்னு இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் எனக்கு தொழுகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லைன்றது உறுதியாகினா நான் எப்போ தொழுகிறது சிறந்தது? வேலைக்கு போகிறதுக்கு முந்தைய, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தைய நான் தொழுதுட்டு போகிறேன்னு இருந்தேன்னு சொன்னால் அதுதான் சிறந்தது. அதுதான் நாங்கள் செய்கிறதுக்கு பார்ப்போம். அடுத்தது சின்ன தலைப்பொண்ணிக்கு அதோடைய முடியுது. எத்தனை ரக்காத் தொலையிலும் துஹா தொழுகை எத்தனை ரக்காத் தொலையிலும் என்றால் ஆக குறைஞ்சது 2 ரக்காத். அதுக்கு நாங்கள் ஹதீஸல் பார்த்தோம் முன்னால். என்ன ஹதீஸ்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற, எனக்கு நபி 3 விஷயம், எனது உற்ற நண்பன் எனக்கு 3 விஷயத்தை வசியத் செய்தார் என்று வார அந்த ஹதீஸில் வார வரக்காத்தை அத்துஹா, துஹாவினுடைய 2 ரக்காத்துக்கள், 2 ரக்காத் துஹா தொழும்படி எனக்கு வசியத் செய்தார். அப்போ 2 ரக்காத் தொழுங்கன்னு சொன்னால் துஹா தொழுகை 2 ரக்காத்துன்றது அர்த்தம் அல்ல, 2 ரக்காத் தொலை சொல்லி வசியத் செஞ்சுக்கிறேன். அந்த ஹதீஸில் அந்த எங்கட உடம்புல உள்ள ஒவ்வொரு மூட்டுக்கும் சதக்கா கொடுக்கணும்ன்ற வர ஹதீஸ்லேயும் வார எப்படின்னு சொன்னால் சதக்கா கொடுக்கணும். ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 ரக்காத் துஹா தொழுதால்
அவர் அந்த சதக்காக்கள் இருந்து மன்னிக்கப்படுகின்றார். அதுக்கு சமனாகும் என்று சொன்னதானே. அந்த 2 ஹதீஸ்லேயும் வர துஹா தொழுகை 2 ரக்காத். அப்போ எங்களுக்கு இதுலேருந்து விளங்குது துஹா தொழுகை ஆக குறைஞ்ச அளவு எத்தனை? 2 ரக்காத். ஆக கூடினதுல வர மிக தெளிவான ஹதீஸ் என்னன்னு சொன்னால் அதுக்கு அளவும் இல்லைன்றது. எத்தனை ரக்காத்தும் தொழலாம்ன்றது தான் ஆதாரம். அதுக்கு என்ன ஹதீஸ்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்ற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹா தொழுகை 4 ரக்காத் தொழுதார். எத்தனை தொழுதார்? 4 ரக்காத். வயஸீது மாஷா அல்லாஹ், அவர் நாடினால் தேவையான அளவு தொழுது கொண்டே இருப்பார் மேலதிகமாக. எத்தனை வந்துச்சா? வரல. அப்போ சலாக்கள் சொல்றதான 8 ரக்காத் தொழுகிறது, துஹா தொழுகை 8 ரக்காத் தொழுகிறது சுன்னான்னு சொல்லி என்றா அது சம்பந்தமாக வார ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை நான் சொல்கிறேன். ஆனால் அதில் 8 ரக்காத்தான் ஆக கூட தொழணும்ன்றதுக்கு ஆதாரம் இல்லை. நபி 8 தொழுதான்றதுக்கு இருக்கிற ஆதாரம். 8 தான் தொழணும்ன்றதுக்கு, ஆக கூடினது 8 தான்ன்றதுக்கு ஆதாரம் இல்லை. இந்த ஹதீஸ் தான் எத்தனை தொழலாம்ன்றதுக்கு ஆதாரம் பொதுவாக வந்துடு. பாருங்கள், அந்த ஹதீஸை நான் சொல்லா மொழிபெயர்க்கிறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும். இதில் 8 ரக்காத் நபி தொழுதார்ன்றதுக்கு ஆதாரம் இருக்கிறதே தவிர 8 ரக்காத் தான் ஆக கூட தொழணும்ன்றதுக்கு ஆதாரம் இல்லைன்றது விளங்கும். பாருங்க, உம்முஹானி என்ற ஒரு சஹாபி பெண் வந்து, அது அபூ தாலிப்ட மகள் உம்முஹானி, அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட சகோதரி உம்முஹானி. அவள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்தால் ஃபாத்திமா நாயகி இப்படி புடவையோட பிடிச்சி கொண்டு இருக்கிற, நபி குளிக்கிற பின்னால். அதுக்கு பிறகு உம்முஹானி சலாம் சொல்கிறேன். சலாம் சொன்னோடனே யார் என்று கேட்குறேன். சலாம் சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு கேட்குறேன் யாருன்னு சொல்லி, நான் உம்முஹானி வந்திக்கிறேன்ற. ஜாதி பேர் உம்முஹானி. அது ஹானி ட உம்மான்னு அர்த்தம். ஹானி என்றது ஆம்பளை பேர். சிலாக்கள் எனக்கு பேர் கேட்ட நேரம் நான் சொன்னேன் ஜாதி பேர் உண்டு உம்முஹானி. ஹானி என்றது இந்த ஆக்கள் அது பொம்பளை பேரே. உம்முஹானி என்றதான் பொம்பளை பேர். ஹானி ட உம்மா. ஓ, ஹானி ஜாதி பேர் உண்மையிலே. சரி, அப்போ உம்முஹானி வந்திக்கிறேன் என்ற உடனே நபி சொல்கிறேன் ரைட்ஸ் வரவேற்று உட்காருங்கோ நான் வாரேன்னுட்டு குளிச்சு கொண்டு அவற்றிருந்த ஒரு உடுப்புன்னு சொன்னால் உடுப்பல்ல, ஒரு புடவை வேட்டி மாதிரி அதை உடுத்துக்கொள்கிற மேலுக்கு ஃபுல்லாக. இப்படி எங்கிட்ட பெட்ஷீட் உண்ட நாங்கள் இப்படி ஃபுல்லாக போத்திக்கொள்கிற மாதிரி நபி போத்திக்கொண்டு. நான் என்னத்தை சொல்ல வரேன்டா பாருங்க, நபி இந்த காலத்தில் இந்த உடுப்பு இப்போ நாங்கள் சொல்கிறத சிலாக்கள் சொல்கிற நபி ஜுப்பா உடுத்த அது உடுத்திக்கும் சேட். ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. இது பாருங்களேன், ஒரு உடுப்பை ஃபுல்லாக போத்தி கொண்டு துஹா தொழுதாண்டுவார். அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற அந்த ஒரு உடுப்பை பெட்ஷீட் ஒன்று மாதிரியே அதை எப்படி அவர் உடுத்திப்பார் என்றதையும் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறேன். எப்படின்னா 2 துண்டை பிடிச்சி ஒரு துண்டை வலதால் எடுத்து இடதுக்கும், வலதால் எடுத்து ஒரு துண்டை இடதுக்கும், அப்போ பின்னுக்கால மற்ற துண்டை இடதால் எடுத்து இப்படி வலதுக்கும் இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டா உடம்பு ஃபுல்லாக மறையும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுட்டு ஒரு உடுப்பை அவட மேலே சுற்றி கொண்டு சல்லா சமானிய ரக்அத் சப்ஹத் துஹா, காலையில் துஹா நேரத்தில் 8 ரக்காத் தொழுதார். இதுதான் ஆதாரத்தை காட்டுற துஹா தொழுகையிட ஆகக்கூடிய ரக்காத் 8. ஏன்னாட்டா நபியோட வாழ்க்கையில் அதை விட தொழுதான்னு சொல்லி அந்த இலக்கம் குறிப்பிடப்படலை. அப்போ கேள்வி என்னண்டா, இதை விட நபி தொழுதாண்டு இலக்கம் குறிப்பிடப்படில்லைன்றதுக்காக 8 ரக்காத்தான் ஆகக்கூடாதுன்னு எங்களையும் சொல்லலை. ஏன்னாட்டா வேறு ஹதீஸில் தெளிவாக வர ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற வயஸீது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய அளவு அவர் கூடுதலாக தொழுவார் என்று வார். 8ன்னு வரல, அது கூடனும் வரல. ஆகவே அது பெரிய பெரிய பிரச்சனை உண்டால் எங்களுக்கு உண்மையிலே துஹா தொழுகை 2 ரக்காத் தொழுது கொள்ளையிலும் உண்டாலே விசேஷம். இது அறிவுன்றதுனால தான் நான் இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறேனே தவிர இதை விமர்சிக்கிறதுக்காகவோ இதுக்காகவோ அல்ல. சும்மா நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுன்றதுக்காக. எங்களுக்கு ஒரு நாளைக்கு உண்மையிலே துஹா தொழுகை 2 ரக்காத் தொழுது கொள்ளையிலும் உண்டாலே பெரிய ஒரு விஷயம். நிறைய சிறப்புகள் அதுக்கு மீக்கு. அப்போ இதுதான் நாங்கள் இன்றைக்கி இந்த துஹாவோடு சம்மந்தப்பட்டு சொல்லணும்னு சொன்ன விஷயங்கள்.
அப்போ நாங்கள் இதோட எங்கள் இதை முடிச்சுக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வார கிழமை இதோட சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம், அல்லது இன்னொரு சுன்னத்தான தொழுகைகள் பற்றி நாங்கள் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த